அந்த குன்னத்தூரில் உள்ள குடைவரை குன்றுகளில் இருந்து பின்னோக்கி சென்றால் பின்பக்கம் மேற்கு திசையில் ஒரு கன்னி கோயில் இருக்கிறது. அந்த கன்னி கோயிலுக்கு பயணிக்கும் பாதை தான் இந்த பாதை. இவ்விடமெல்லாம் மலைக்குன்றுகளாக இருந்து இந்த மலைக்குன்றுகள் அனைத்தும் மலை கள்வர்களால், மலை கொள்ளையர்களால், இந்த திராவிட ஆட்சியின் சான்றாக நிற்பது. எவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது பாருங்கள். இந்த நீர்த்தேக்கம் பூரா ஏரி இல்லை, அந்த இடம் பூரா மலை குன்றுகள் இருந்து அந்த குன்றுகளெல்லாம் உடைக்கப்பட்டு குவாரி ஆக்கப்பட்டு அந்த மலை பள்ளத்தில் தான் இவ்வளவு தண்ணி நிற்கிது. குவாரி பள்ளத்தில் தான் இவ்வளவு தண்ணி நிற்கிது. அப்போ அங்கே எவ்வளவு மலை குன்றுகள் அறுத்தெடுக்கப்பட்டு இப்போ 57 ஆண்டு காலம் இவங்களுடைய ஆட்சியில், அதுவும் கடந்த ஒரு 10-20 ஆண்டு காலமாக நடந்த கொள்ளை இருக்கிறத ஒரு மலையை விட்டு வைக்கலை. மதுரையை சுற்றி நாங்கள் பயணிக்கும்போது ஏன் வயல்வெளியில் விளைநிலத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற மலைக்கு பாறாங்கல்ல உடைச்சிருந்தா பரவாயில்ல, வரலாற்று சின்னங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பூரா ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மாதிரி உடைச்சி நொறுக்கப்பட்டு